கேளுங்க. இது பார்த்திருப்பீங்க, நான் சொல்லக்கூடிய இந்த சேஃப்டி பின் அப்படிங்கிற பின் ஊக்கு அது பேரே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சேஃப்டி பின் எப்ப பிறந்ததுன்னு தெரியுமா? கையில இருக்கிற மொபைல் வச்சு அதையும் இதையும் பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த சேஃப்டி பின் எப்ப பிறந்தது? வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேளுங்க. அம்மா புடவை ஒழுங்கா நிக்கிறதுக்கு, நம்ம போட்டுக்கக்கூடிய துப்பட்டா சரியா நிக்கிறதுக்கு எல்லாம் இந்த சேஃப்டி பின் கண்டிப்பா வேணும். செருப்பு பிஞ்சு போனா ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சேஃப்டி பின் போட்டுட்டு இருந்தோம். இப்ப செருப்பு பிஞ்சு போனா பரவாயில்லை, எப்படியும் வீட்டுல 10 ஜோடி செருப்பு குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வாங்கி கொடுத்துடுறாங்க. அவங்க காலுக்கு வேணா சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இந்த சேஃப்டி பின் 1849 வருஷம் பிறந்திருக்கு. நம்ம தாத்தாவுக்கும் முன்னால பிறந்தாச்சது. இந்த சேஃப்டி பின் இதை உருவாக்கின ஒரு நபர், ஒரு மெக்கானிக். இப்ப நம்ம என்ஜினியர்ஸ் சொல்றோம் இல்லையா, அப்போ ஒரு மெக்கானிக், அமெரிக்காவை சேர்ந்தவர், வால்டர் ஹண்ட் அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு $15 கடன் கொடுக்க வேண்டியிருந்தது. திருப்பி அந்த பணத்தை கொடுக்க முடியாம போனதுனால ஒரு 20 mm கம்பியை எடுத்து வளைத்து இதை ஒண்ணு உருவாக்குனார். இது சாதாரண பின்ல சேஃப்டி பின் அப்படின்னு. எப்படி நாம ஒரு தலை 2 கை 2 கால்கள் அப்படின்னு மனித உடம்பு பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சாச்சோ, இனிமே 10 தலையோட 20 தலையோட 40 கையோட எல்லாம் பிறக்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த சேஃப்டி பின்னும் உருவத்துல இனிமே வளர்ச்சி அடையாது. இட் ஹஸ் இவால்வ்ட் டு தி ஆப்டிமம். இதற்கு மேல் இதனுடைய உருவம் வளர்ச்சி கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்? தங்கத்துல பண்ணலாம், பிளாட்டினத்துல பண்ணலாம், மிகவும் விலை மதிப்பு வாய்ந்த கல்ல இதுல பதிக்கலாமே தவிர இதனுடைய உருவத்துல மாற்றம் கொண்டு வர முடியாது. பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களுக்கு பேட்ஜ் குத்திருப்பீங்க, அது பின்னால இருந்த மெக்கானிசம் இதுவாக தான் இருக்கும். ஒலிம்பிக் கேம்ஸ்ல நம்பர் பின்னால ஒட்டி இருப்பாங்க, அது உதிர்ந்து விழாம இருக்கிறதுக்கான மெக்கானிசம் இதுவாக தான் இருக்கும். என்ன, கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிங் இருக்கு இல்லையா, இந்த வட்டம், இது கோளாறாச்சுன்னா இந்த தலைக்குள்ள போய் இது மாட்டாது. ஒரே ஒரு தடவை எடுத்து பாருங்க, வினோதமான ஒரு உருவமாக இருக்கும் இது. இப்படி ஒரு உருவத்தை ஒரு மனிதர் உட்கார்ந்து எத்தனை தடவை வரைஞ்சு பார்த்திருக்கணும்? 1849 கண்டுபிடிச்சு அப்பவே பேட்டன்ட் வாங்கியாச்சு. இந்த ஒரு குட்டி பெண் எல்லா இடத்துலயும், இது இல்லாம வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கு வேணா ஒரு 12 பெண் இருக்கக்கூடிய ஒரு கொத்து 4 ரூபாய் கிடைக்கலாம், 5 ரூபாய் கிடைக்கலாம். அதுலயும் மன ஒழுங்கா இல்லைன்னா நம்ம அடுத்த நிமிஷம் என்ன சொல்வோம்? பண்றது ஒழுங்கா பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்போம் நம்ம. அப்போ இந்த ஒரு சேஃப்டி பின்னை உருவாக்குறதுக்கு அந்த நபர் எத்தனை தடவை வரைஞ்சு பார்த்திருப்பாருன்னு பாருங்க. உங்க கையில இருக்கக்கூடிய இதே மொபைல் போன்ல நான் தேடி கண்டடைஞ்ச அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுவோம் இல்லையா, விவிலியத்துல தேடுங்கள் கிடைக்கும் சொல்றோம்ல. எதை தேடணும்னு புரிஞ்சு தேடணும். நல்லதை மட்டுமே தேடினீங்கன்னா உங்க மொபைல் போன்ல இருந்து நல்லது கொள்ளையாக வந்து கொட்டும். அல்லதை தேடினீங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம். 10ஆவது தடவை அல்லதை தேடும் போது நீங்களே கரைஞ்சு காணாம போயிருப்பீங்க. எதை தேடணும், எதற்காக தேடணும், யாரோட தேடணும்னு அறிவு இருக்கு. அந்த அறிவை மட்டும்தான் ஆண்டவன் கொடுக்க முடியுமே தவிர அதை பயன்படுத்துற விதத்தை கல்வி கொடுக்கும். அப்ப இந்த ஒரு இதை எடுத்து பாக்குற மாதிரி எடுத்துக்கோ. ஒவ்வொரு நாளும் என் வகுப்புக்குள்ள நான் வரதுக்கு முன்னால மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையை பெரியதாக பண்ணின. ஏன்னா இது இல்லாம ஒரு நாளும் ஒரு வாழ்க்கை போனது கிடையாது யாருக்கும். இதை தேடி எடுக்கும்போது கூட கவலைப்பட்டதில்ல. அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய குக்கர் கண்டுபிடிச்ச நபர் யாராக இருக்கும்? ரொம்ப நேரம் ஆயிருக்கும் சமையல் முடிஞ்சு வர்றதுக்கு. அப்போ பிரஷர் கேன் பி யூஸ்ட். ஒரு வண்டியை நகர்த்துறதுக்கு ஸ்டீம் என்ஜின் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதனுடைய அந்த நீராவியை தக்க வைக்கும் பொழுது வெகு சுலபமாக உணவை சீக்கிரமாக சமைக்க முடியும் அப்படின்னு யாரோ கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஷார்ப்னர் கத்தியில சேவிட்டு இருந்த காலம் எங்களுக்கு உண்டு. அப்பா ஷேவ் பண்ண பிளேட பாதியா உடைச்சு கொடுப்பாரு, அதை வச்சு பென்சில் சீவின காலங்கள் எல்லாம் உண்டு. இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஷார்ப்னர் யார் கண்டுபிடிச்சாங்க? இந்த எரேசர்ங்கிற ரப்பர் யார் கண்டுபிடிச்சாங்க? வட்ட வடிவமாக பென்சில் எப்போ மாறுச்சு? தட்டை வடிவமாக தானே இருந்திருக்கும். இன்னும் கார்பெண்டர்ஸ் கிட்ட, தச்சு வேலை பார்க்கறவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்க தட்டை வடிவமான பென்சிலை தான் இன்னும் பயன்படுத்துறவங்களாக இருப்பாங்க. இது எப்போ வட்ட வடிவமாக மாறுச்சு? சரி, இதெல்லாம் வேண்டாம், பைக் வேணும் அப்படின்னு தலைகீழ நின்று கேட்கறோம்ல. தலைகீழ நின்னாலும் ஹெல்மெட் இருக்கான்னு முதல்ல தெரியணுமே. அப்போ அந்த ஹெல்மெட்டை யார் கண்டுபிடிச்சாங்க? ஹெல்மெட்டுங்கிற பேர் எப்போ வந்தது? 2250 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹெல்மெட் வந்தாச்சு. போருக்காக கிரேக்கர்கள் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. ஹெல்ம் அப்படின்னாலே தலைன்னு அர்த்தம். நாமளே கேட்போம் பள்ளியில கல்லூரியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா, ஹூ இஸ் தி ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு கேட்போம். அப்போ ஹெல்மெட் அப்படிங்கிறது அதனால. அப்ப என்னெல்லாம் பார்க்கணும்? கட்டுமான பணியில் இருக்கவங்க போடக்கூடிய ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ஐபிஎல் மேட்சுக்கு இறங்க முடியாது. பைக்ல நீங்க போகக்கூடிய அதை வச்சுக்கிட்டு ரேஸ் பைக் ஓட்ட முடியாது. சைக்கிள்ல போறவங்களுக்குன்னு ஒரு ஹெல்மெட் இருக்கு. அதே சமயம் ரக்பி ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்கு வேற ஹெல்மெட் இருக்கு. அப்ப எத்தனை விதமான ஹெல்மெட் இருக்கு. சாதாரணமா போடக்கூடிய சின் ஸ்ட்ராப்போட சிலது இந்த மூக்கும் வாயும் தாடையும் பாதுகாக்கப்பட்ட ஹெல்மெட்டாக இருக்கும்.
எத்தனை விஷயம் இருக்குப்பா. ஒரு என்ஜினியரிங் ஆட்டிடியூட்னு ஒண்ணு வேணும். புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொன்னையும் இதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எதற்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு கத்திரிக்கோல் அப்படின்னு சொல்றோம், தோட்டத்துக்கு வேலை செய்யக்கூடிய தோட்டக்காரர் பயன்படுத்துறது வேற, அம்மா பால் பாக்கெட்டை கட் பண்றது அப்படிங்கிறது வேற. லியோனார்டோ டாவின்சி கண்டுபிடிச்சாச்சு கத்திரிக்கோலை, ஆனா அது மாறி 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 ஒரு பேக்கிங் யூனிட் வச்சிருக்கிறவர் அவர் கட் பண்றது வேற மாதிரி இருக்கு, ஒரு டெய்லர் கட் பண்றது வேற மாதிரி இருக்கு, ஜிக்ஸாவா பல்லாக விழணும் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்கிற பக்கம் எல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்றாட வாழ்க்கையை இன்னும் தகுதியாக மாற்றி மாற்றி கொண்டு வரது பூரவே என்ஜினியர்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் அதை கொண்டு வரீங்க. அப்ப என்ன பண்றோம், இந்த 4 வருட காலம் முடிச்சிட்டு கிளம்புறதுக்குள்ள உங்க குழந்தைங்க கிட்ட பெற்றோர் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், கொடுக்கிற காசு செலவுக்காக இல்ல, திஸ் இஸ் நாட் எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் செய்வது முதலீடு, கல்வி என்பது முதலீடு. நிறைய காசு கிடைக்கும்னு என்ஜினியரிங்குள்ள வரல, டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு என்ஜினியரிங்குள்ள வரல, நான் ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ ஆகணும்னு இதுக்குள்ள வரல. எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய காலகட்டத்தில் நான் பட்ட கடினமான சிரமங்கள் எல்லாம் 4 வருடம் கழித்து வரக்கூடிய தலைமுறை கண்டிப்பாக அனுபவிக்க கூடாது. கூகுளினுடைய நமக்கு தெரிஞ்ச சுந்தர் பிச்சை ஏன் கூகுள் பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் சொன்னது இது மட்டும்தான். என்ன, என்னுடைய சகாக்களோடு உட்கார்ந்து மீண்டும் மீண்டும் நான் அலசுவது எதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றாடம் உலகத்தில் உள்ள பல கோடிக்கணக்கான மனிதர்களும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டே போக வேண்டும். அதுதான் என்னுடைய பெரிய விஷயம். ரொம்ப அழகாக தோத்து போயிட்டீங்க அப்படின்னா கலங்கி உட்காந்துராதீங்க அப்படின்னு உங்க சேர்மன் சார் சொன்னாரு. சுந்தர் பிச்சை சொல்றது கூட அதேதான். தோல்வின்னு ஒண்ணு வந்ததுன்னா பிளீஸ் put it as a banner of honor, badge of honor. மரியாதைக்காக, மகாவீரத்திற்காக உங்களுக்கு பதக்கம் குத்துவாங்க இல்லையா, அந்த பதக்கம் மாதிரி உங்க தோல்வி எடுத்து மாட்டிக்கோங்க. 10 பதக்கம் இருக்கிற 10 தடவை தோத்துருக்கேன், எனக்கு தெரியும் தோல்வினா என்ன அப்படின்னு. தோல்வி அடையாம எப்படி இருக்கணும்னு தோல்வி வழியா போனா தானே தெரியும். இதே திரு சுந்தர் பிச்சை அவர்கள் வருடங்களுக்கு முன்னால தன்னுடைய மனைவியோட ஒரு குறிப்பிட்ட ரிசப்ஷனுக்கு போனோம். அவங்க கிளம்பி அவங்க வந்துடுவாங்க, இவர் கிளம்பி இவர் போகணும் அப்படின்னு சொல்லி மாலை நேரம் போகும்பொழுது வழி தெரியாமல் மேலும் கீழும் அலைந்து 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 அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் வழியே தெரியாம கடைசியாக போய் எந்த விழாவுக்கு போகணுமோ அங்க போய் சேர்க்கும் பொழுது இவருக்காக காத்திருந்து விட்டு உங்க மனைவி பொறுக்க முடியாமல் கிளம்பி போயிட்டாங்க. திரும்பி வீட்டிற்கு வரும்பொழுது அவங்களுக்கு கோபமான கோபம், மிக அதிகமான கோபம் உங்களுக்கு. திரும்பி மறுபடியும் வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் அப்ப உட்கார்றாரு, தன்னுடைய சகாக்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் then he asks, இந்த மாதிரி உலகத்துல வழி தெரியாமல் எத்தனை பேர்கள் தடுமாடிக்கொண்டிருப்பார்கள். இப்போ கல்லூரிக்கு எப்படி வரணும்னு வழி தெரியலன்னு அடுத்த நிமிஷம் என்ன போடுறீங்க நீங்க, ஜியோ மேப்ப போடுப்பா அப்படின்னு சொன்னா அது அடுத்த நிமிஷம் கேக்குது, நீ எப்படி போற, 2 வீலரா 4 வீலரா, அதற்கேத்த மாதிரி பாதையை கொடுக்குறேன் அப்படின்னு அடுத்த நிமிஷம் சொல்லுது. எப்ப கண்டுபிடிப்போம், அதிகபட்சமான நெருக்கடிக்குள்ள வரும் பொழுது. எப்பொழுதுமே சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள் தான் உங்களுடைய தீர்வுகளுக்கான வழியாக இருக்கும். பெற்றோர் கேட்க வேண்டியது அதுதான். இன்னைக்கு என்ன புதுசா படிச்ச, கோபம் வரும், எல்லாம் ஒண்ணு உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதில் குழந்தைங்க கிட்ட இருந்து வரும். பக்கத்துல உட்கார வச்சு கேளுங்க, எனக்கு சொன்னா புரியாது, ஆனா புரியறது எப்படி, புரியற மாதிரி சொல்றதுக்கு தானே நீ படிக்கிற, புரியற மாதிரி சொல்லு. உனக்கும் தான் சொன்னா புரியல முதல் நாளைக்கு போன போது, உங்க டீச்சர் உனக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்கல, எனக்கு சொல்லிக் கொடு, எனக்கு சொல்லிக் கொடு, என்ன இன்னைக்கு படிச்சேன்னு எனக்கு சொல்லு. நான் 12ஆம் கிளாஸோட நிறுத்திட்டேன். நான் ஒரு ட்ரைனிங் கூட எழுந்திருந்த ஒரு பெற்றோர் சொன்னார் இல்லையா, என்னுடைய முதல் குழந்தைய ஈஸ்வர் காலேஜ்ல படிக்க வைக்கிறேன், 2வது குழந்தைய இங்க ஒழுக்கம் இருக்கு, இன்னொருத்தர் சொன்னாரு டிசிப்ளின் இருக்கு, பிளேஸ்மெண்ட் இருக்கு. நீங்க சொன்னது யார் கவனிச்சீங்கன்னு தெரியாது, நான் இங்க உட்கார்ந்து கவனிச்சுட்டே இருக்கேன். என்னென்ன பதில்கள் யார் யாரு எந்தெந்த பக்கத்துல இருந்து சொன்னாங்க அப்படின்னு கேளுங்க, அன்றாடம் கேளுங்க. ஆனா கடனேன்னு கேட்க கூடாது. காப்பி ஆத்தி பையனுக்கோ பொண்ணுக்கோ கொண்டு வந்து கொடுத்துட்டு கேட்க கூடாது. அவன் குடிச்சிட்டு காப்பியோ டீயோ குடிச்சு அது உட்கார்ந்த உடனே போய் கேளுங்க. சொல்லு, இன்னைக்கு என்ன பள்ளிக்கூடத்துல, உன் கண் வழியா தானே உன் கிளாஸை நான் பார்க்க முடியும். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, என் பெற்றோருக்கு பண வசதி கிடையாது, நான் உங்க வகுப்புல உட்கார்ந்துதான் நினைச்சுக்கோ, எனக்கு சொல்லு, அம்மாக்கு புரியற மாதிரி சொல்லு, அப்பாவுக்கு புரியற மாதிரி சொல்லு, புதுசா எதையாவது சொல்லுடா, உங்ககிட்ட நான் படிக்கிறேன். ஆர்வத்தோட போய் நீங்க அன்றாடம் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா குழந்தைகள் தடுமாறுவது நின்று போகும். அதை விட்டுட்டு சாப்பிட்டியா நின்னியா நிம்மதியாங்கிற கேள்வியெல்லாம் தாண்டிடுங்க. இந்த கேள்விகளை மறுபடியும் 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 விடாம கேட்டுட்டே இருங்க. ரைட்? இங்க வச்சிருக்கக்கூடிய இந்த இதுல ஒரு கிளிப்
நான் இதை பார்க்கும்போதே நினைக்கிறேன், வந்து என்ன பேசணுமோ அதற்காக அப்படின்னா இந்த போடியம்லயே ஒரு கிளிப் ஒன்று வச்சிருக்காங்க. நம்ம பரீட்சைக்கு போற அட்டையில எல்லாம் ஒரு கிளிப் மேல இருக்கும்ல, பேப்பர் சொருகிறதுக்கு. அதை கொண்டு வந்து இங்க நான் நினைக்கிறேன், எவ்வளவு யாரோ ஒருத்தர் நினைச்சிருக்கணும் தானே இது. இங்க வந்து பேச வரவங்க கையில குறிப்பு கொண்டு வரலாம். அந்த குறிப்பை வச்சு இங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அது பறந்து போகாது, கண்டிப்பா காத்தடிக்குது, பறந்து ஏதோ ஒரு மனசை நினைச்சிருக்கோம்ல. மரத்தால பண்ண இடத்துல இது கண்டிப்பா இல்லையே, இப்ப புதிதாக நினைச்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் யாரோ எதையோ கண்டுபிடிக்கிறாங்க நமக்காக. எடு உன்னுடைய மொபைல்ல தேடு, என்ன எப்ப பாரு மொபைலை நோண்டிட்டு அப்படின்னு பெற்றோரோ ஆசிரியரோ கேட்டாங்கன்னா சொல்லு, இங்க வாங்க இன்னைக்கு இதுதான் புதுசா பார்த்தேன், நான் வேற எதையும் பார்த்துட்டு இருக்கல, நான் இதைத்தான் பாக்குறேன். நீ திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது உன் மேல நம்பிக்கை வரணும். அவங்க வந்து அடுத்த நிமிஷம் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு விலகி போறது அல்ல. போன் வந்து அடுத்த நிமிஷம் அப்படியே போய் வெளியில வராண்டால நிக்கிறது இல்ல. அப்பா அம்மா வந்தோடனே அந்த உங்களுடைய சிஸ்டம் அப்படியே ஆஃப் பண்றது இல்ல. யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும், எனக்கும் வரும், ரைட்? அடுத்தது முடிக்கும் போது கடைசியை கொண்டு வரக்கூடியது, அப்பாவும் அம்மாவும் உந்தி உந்தி உங்களை கொண்டு வரலாம். ஆசிரியர்கள் இன்டர்வியூக்கு என்ன இங்கிலீஷ் தேவையோ அதை கொடுத்து கொடுத்து கொண்டு வரலாம். புரிஞ்சுக்கோங்க, மொழி மிகவும் முக்கியம். வரும்பொழுது உங்களுடைய பேராசிரியர்கள் கிட்ட கேட்டுட்டே தான் வந்தேன். கிராமத்துல இருந்து குழந்தைங்க வந்திருக்காங்க, அரசு பள்ளிகள்ல இருந்து குழந்தை வந்திருக்காங்க. நான் அரசு பள்ளி மாணவி. எந்த விதமான தயக்கமும் இல்லாம மிகுந்த கர்வத்தோட நெஞ்ச நிமித்தி சொல்றேன், ஆமாம் அரசு பள்ளி மாணவி, ஒரு குறைவும் கிடையாது. எங்கிருந்து கிளம்புறோங்கிறதுல இல்ல, எங்க போய் நிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. அதுலதான் பெரிய விஷயம். அதை விட்டுட்டு இதை ஒரு காரணமா வச்சுட்டு நான் அரசு பள்ளி மாணவி, நான் அரசு பள்ளி மாணவன், எனக்கு இல்ல ஆங்கிலம் தெரியாதுன்னு இல்ல, தெரிஞ்சுக்க மாட்டேன்னு நிக்கிறோம். எதுவும் வா அப்படின்னா வந்தேன் அப்படின்னு வந்து நிக்கிற குட்டி பூதம் கிடையாது. கல்வி கண்டிப்பா கிடையாது. கல்வி அப்படின்னா முதுகோழிய கண்டிப்பா உழைக்கணும், மீண்டும் மீண்டும் உழைக்கணும்.